பார்த்தீங்கன்னா 30th ஆஃப் மே டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:40 ஆகுது. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன ட்ரேட் எடுக்க போகிறோன்னா, நேற்று வந்து போன வீக் வந்து சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டவே இல்லை ப்ரைஸ் வந்து. ஆனால் இந்த வாரம் வந்து சிபிஆர் வந்து என்னென்னா அதுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் மேலே இருக்குது. ஆனால் வந்து ப்ரைஸ் தாண்டுமா இல்லையான்னு சொல்லிட்டு அதை தான் வந்து நம்ம வந்து இப்போ அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்னென்னா பொசிஷன்ஸ் வந்து இந்த வீக்கில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஏற்கனவே எடுத்தவங்க இருப்பாங்க. இந்த வீக் வந்து இதுக்கு மேலே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டைரக்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுறதுல இருப்பாங்க. பழைய ஆளுங்க ஏற்கனவே இந்த போன வீக்குக்கு முன்னாடி வீக் இருந்து எடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அது வந்து என்னென்னா அவங்க வந்து அப்போ வந்து ப்ரீமியம் டிகே ஆகும், அதுக்காக வந்து என்னென்னா எடுத்திருப்பாங்க. இப்போ வந்து என்னென்னா ப்ரைஸை வந்து எப்படி கொண்டு போகணும், எந்த பக்கம் வந்து அதிகமாக வந்து இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகுது, அதை வச்சு தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுமே. ஓகே, இப்போ என்னன்னா நம்ம எப்படி வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணணும்னா, போன வீக்கோட சிபிஆரோட வந்து லோ வந்து போகக்கூடாது. ஓகேவா? அதில் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வர பார்க்கணும். என்னன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வந்து பில்ட் ஆகிருக்குன்னா, இந்த 24,800 வந்து ஸ்டாடலாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து 25,000 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னும் வந்து இருக்குது. இந்த மந்த்துக்கும் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து வச்சுருக்கேன். இந்த எக்ஸ்பீரியில் ஒன்று இதை வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து ஃபாலோ ஆகும். இந்த 24,800 காலில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து டைரக்ஷனை வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா காலிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து பையிங் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்களே. ஏன்னா ப்ரீமியம் பாருங்கள், இது வந்து -1 இருக்குது. புட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 4, 6, 7 கிட்ட இருக்குது. ஓகேவா? பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து இது ரெண்டும் ஸ்டார்டில் எடுத்திருந்தாங்கன்னா ப்ரீமியம் வந்து ஸ்டார்டில் எடுத்தாலே வந்து ப்ரீமியம் ஏறிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து என்னென்னா ப்ரீமியம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வாட்ச் பண்ணோம். ப்ரீமியம் வந்து ஸ்டார்டில் எடுக்கும்போது ஒரு 10% இல்லை 20% வந்து ஏறுதுன்னா வாட்ச் பண்ணோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ் தான் வந்து என்னென்னா புஷ்ஷன் வந்து எடுக்கிறாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து பொசிஷன் எடுக்கக்கூடாது, வாட்சிங் தான். நம்மளுக்கு சான்ஸ் வந்து ஒரு சைடில் வந்து ஒரு வயலண்ட் ஒரு மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ட்ரேட் எடுக்கும். அதனால தான் வந்து வெயிட்டிங். 53 என்னோட டார்கெட் என்னன்னா இந்த 25,000 தான். ஓகேவா? 25,000 தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு வாட்டியை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையில் வந்து ரிஜெக்ஷனை வந்து எனக்கு கிடைக்கிது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம காலையில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதில் ட்ரேட் எடுத்தோன்னா இங்கேருந்து 149 இங்கே பார்த்தீங்கன்னா 128 வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. அப்போனா வந்து 20 பாயிண்ட்ஸ் இங்கே கிடையாது. திருப்பி இந்த ஹையில் வந்து பார்த்திங்கன்னா 168 இந்த லோ வந்து 130 பாயிண்ட்ஸ்ட வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 137 இருக்குது. இதுக்கு வந்து இந்த ஸ்விங்கில் இங்கே திருப்பி 140 வந்து பார்த்திங்கன்னா 100 வந்து வர்றதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இது வந்து மேலே வந்து போச்சுன்னா, இது மேலே போச்சுன்னா எங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு 24,900 வந்து போச்சுன்னா நம்மளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா 210 கிடைக்கும். இங்கே 210 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ரைஸு. இல்லாட்டி இந்த 201 வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ப்ரைஸு. இதை போய் ஹிட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கவங்க வந்து லாஸில் தான் இருப்பாங்க. இப்போ எவ்வளோ லாஸில் இருப்பாங்கன்னா அப்போ ஒரு 2% அது லாஸ் இருப்பாங்க. ஒரு 65 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் இருப்பாங்க. அப்போ திருப்பி வந்து அவங்க வந்து கொண்டாடணும்னா இந்த லோ கொண்டாடணும்னா இந்த 2% வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ட்ரேட் எடுத்தோன்னா அந்த 201 இல்லை 210 அந்த ரேஞ்சில் வந்து எடுத்தோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. இந்த லோ வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறட்டு வந்து எங்கேயுமே சப்போர்ட் இல்லை. சப்போர்ட் எங்கன்னா 24,000 தான், 24,500 தான் இருக்குது. திருப்பி இந்த 300 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் கீழே வந்தால் தான் இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டு பார்ப்போம். அப்படி வந்து வர விட மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துலையும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகலை. அதனால் வந்து இந்த 24,640 அந்த இடத்துல வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ்ட வந்து லோ வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த 140 பாயிண்ட்ஸ் வருது பார்த்திங்களா, இந்த லோ இங்கே வரும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஹை இது வந்து போதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 60 போதுன்னா இங்கே மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 120 பாயிண்ட்ஸு 120 பாயிண்ட்ஸ்னால் இதில் வந்து
840 இருக்குது. அப்போனா வந்து 860, 960. ஓகே, இந்த இடத்துல வந்து வரும்போது நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா ஸ்பீடாக வந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். இல்லாட்டி கன்சல்டேட் ஆகிட்ருக்கோம், நம்மளுக்கு வந்து டைரக்ஷன் வந்து இது பண்ண முடியாது. இந்த 2 இடத்துக்கு வரும்போது நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். இல்லை நடுவில் எடுத்தோம்னா ஸ்டாடல் போட்டு இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு பொசிஷனை க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம வேணால் ஸ்டாடல் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ எந்த எட்ஜு போதோ அந்த எட்ஜு போகும்போது ப்ராஃபிட்டில் எது இருக்கோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். என்னன்னா இங்கே நம்ம 24,800 வந்து எடுத்துக்கலாம். எவ்வளோனா 10 lots. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 30. இங்கே நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நான் எவ்வளோனா வந்து காலில் வந்து பார்த்திங்கன்னா 225, புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 185. ஏன்னா 10:34 ஆகுது. ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஒன்று இருக்குது, இந்த டே டைம் ஃப்ரேமு. இது வந்து பார்த்திங்கன்னா 1 minute டைம் ஃப்ரேமு. ஆக்சுவலாக நம்ம ட்ரேட் இடத்துலேருந்து கண்டினியூ வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கிடைக்கணும்னா இந்த இடத்துல ஒன்று கிடைக்கணும், 24,678. இல்லாட்டி வந்து 24,500 தான். ஓகேவா? கீழே தான் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலாக என்னன்னா நம்ம ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 19 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் இருக்குது. இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் இருக்குது. என்னென்னா ப்ரீமியம் வந்து கால் சைடில் வந்து டிகே ஆகவே இல்லை, ஆனால் வந்து புட் சைடில் வந்து ப்ரீமியம் வந்து ஷூட் ஆகுது. ஓகேவா? அப்போனா என்ன பண்ணுறாங்க, புட் சைடில் வந்து என்ன பண்ணுறாங்க, அதிகமாக வந்து ஆப்ஷன் வந்து ரைட்டிங் பண்ணுறாங்க. அதாவது எக்னாவரத்தில் வந்து நிறைய வந்து புட் பையர்ஸ் வராங்க. ஓகே, அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ ஸ்பீடாக வந்து ஷூட் ஆகுது. இது எங்கனா ஒரு இது டைமில் வந்து இது போதும், நிறைய வந்து அவங்க புட்டு வந்து பையர்ஸ் வந்துட்டாங்கன்னா அப்போ வந்து ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த வந்து க்ராஸ் பண்ண விட மாட்டாங்க. ஒரு சப்போர்ட் வர்றதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம எடுத்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா என்ன சூழ்நிலைலாம் நம்ம லாஸில் தான் இருக்கும். எவ்வளோ பாயிண்ட்ஸ் லாஸில் இருக்குன்னா 20 பாயிண்ட்ஸில் லாஸ் இருக்கும், 22 பாயிண்ட்ஸில். அப்போனா வந்து பார்த்திங்கன்னா 15,000, 0.75% வந்து நம்மளுக்கு வந்து லாஸில் இருக்குது. லாஸில் தான் இருக்கும். என்னன்னா நம்மளுக்கு ஒரு டவுன் வந்து போகும்போது ப்ரீமியம் வந்து குறைய மாட்டுது. ஒரு சில சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஃபாஸ்ட்டாக வந்து காலோட ப்ரீமியமாக வந்து குறையும். புட்டோட ப்ரீமியம் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது என்னன்னா இந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்காது. இவ்வளோ ஸ்பீடாக வந்து புட்டோட காலோட ப்ரீமியத்தோட புட்டோட ப்ரீமியம் ஸ்பீடாக வந்து ஏறுது பார்த்திங்களா, இது ஸ்டாக்னேட் ஆகிடும். காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கீழே வந்து விடும். அப்போ அந்த டைமில் வந்து நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு புட்டோட வந்து ப்ரீமியம் மட்டும் ஹோல்ட் பண்ணணும். ஒரு தடவை அங்கேருந்து மேலேருந்து ஃபாலோ ஆகும். சரி போட்டோம். நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா டாலரன்ஸ் வந்து 2%. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா உடனே வந்து 0.7% தான் வந்திருக்கு. 2% வந்தோடனே என்ன பண்ணலாம், ஒரு லெக்கை வந்து க்ளோஸ் பண்ணலாம். என்ன லெக்கை க்ளோஸ் பண்ணலான்னா ப்ராஃபிட் லெக், கால் லெக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். சொல்கிறேன், திருப்பி அப்டேட் பண்ணுறேன். 11:40 ஆகுது. ஆக்சுவலாக என்னென்னா இந்த லோலேருந்து திருப்பி அந்த ஹை போயிருக்கு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால ரிஜெக்ஷன் இருக்குது. அதெல்லாம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 25,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா 25,500. ஓகேவா? இப்போ எங்கே இருக்குன்னா மார்க்கெட்டு 25,700 கிட்ட இருக்குது, 700, 750. இப்போ ரெண்டுத்துக்கும் வந்து நடுவில் வந்து இருக்குது. ஓகேவா? மேலேயும் போனாலும் ப்ரீமியம் வந்து இதுவாகும், ஏறும். கீழே வந்தாலும் வந்து ப்ரீமியம் வந்து ஏறும். ஓகேவா? டிகே வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் வந்து பெரிய லாங் ஸ்டாடல் ஒன்று 25,000க்கும் 24,500க்கும் போட்டிருக்காங்க. நடுவில் வந்து 24,800க்கும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்டப் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து யார் பவராக இருக்காருன்னா காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இங்கேருந்து திருப்பி இந்த ட்ரெண்டுக்குள்ளே வந்தான்னா திருப்பி இந்த லோ இது வரைக்கும் வருவான், 24,700. 50 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கினா 25 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்து சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நம்ம பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 28 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. இன்னொரு லெக்கில் வந்து 30 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் இருக்குது. இங்கே லோவில் வந்து பார்த்திங்கன்னா
இங்கே வந்து இது வந்து இங்கே கீழே இந்த லோ வரைக்கும் வரத்துக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், இங்கே நம்ம லாஸ்ட் லெக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஷூட்டப் ஆகும். அதனால் வந்து அதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, இந்த புட்டோட இதை வந்து எக்ஸிட் பண்ணிப்போம். நம்மளுக்கு இப்போ வந்து டைரக்ஷன் வந்து எங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு டவுன்வர்ட் தான் சொல்லிவிட்டு. அதனால் வந்து இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறது தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டை தரும். ஓகேவா, இங்கேருந்து நம்ம என்ட்ரி இருக்கோம். என்னன்னா 197 இங்கே இருக்கு. இங்கேருந்து இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் டவுன் சைடில் போகணும். நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஒரு லெக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால் இதை சின்னதாக்கிக்குவோம். ஓகேவா, இந்த ஒரு பொசிஷன் மட்டும்தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதுலேயே வந்து மார்க் பண்ணிப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வந்து 300 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கக்கூடாது. ஓகேவா, நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து என்னென்னா 2 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ், அதாவது 2% வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். இது வந்து இதுக்கு மேலே வந்து போகணும். இது வந்து 69 பாயிண்ட்ஸ்னால் வச்சுக்கோங்களேன், 50 தான் டெல்ட்டா இருக்குது. அப்போனா வந்து 30 பாயிண்ட்ஸாக நம்மளுக்கு 1% தான் மைனஸ் வருமே. அதே மாதிரி இந்த லோ இது வருதுன்னா 83 பாயிண்ட்ஸ் வந்து இந்த லோ வரும். 83 பாயிண்ட்ஸ் வருதுன்னா வந்து டெல்ட்டா வந்து 50 இருக்குன்னா இந்த இடத்துல வந்து 41 பாயிண்ட்ஸாக நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமே. 41 பாயிண்ட்ஸ்னால் நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1.5% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த லோ வந்தால் 2% ப்ராஃபிட் கூட நம்மளால் வந்து எடுக்க முடியாது. ஓகேவா, இதுதான் வந்து ஸ்டேட்டஸு. நெக்ஸ்ட்டு வந்து எதனா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்போது நான் இன்டிமேட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இப்போ 12:21 ஆகுது. ஆக்சுவலாக இந்த இடம் இந்த சப்போர்ட் எடுக்குது. ப்ரீமியம் வந்து ஸ்பீடாக வந்து டிகே ஆக மாட்டுது. ஆனால் வந்து ப்ரீமியம் வந்து ஷூட் ஆகுது. அதனால் வந்து புட்டை வந்து நம்ம வந்து பை பண்ணிக்க போகிறோம். என்னென்னா 24,800 புட்டை வந்து நம்ம பை பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, இங்கே நம்ம ஆடு புட்டில் வந்து 24,800 வந்து பை பண்ணிக்கிறோம். எவ்வளோனா 10 குவான்டிட்டி. ஓகேவா, இப்போ நம்ம பை தான் பண்ணியிருக்கோம். ஓகே, பை தான் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ என்னன்னா இதுக்கு எவ்வளோ வந்து தேவைப்படான்னா சேம் அதே தான் 21,000 தான் வந்து 21 lakhs தான் வந்து இதுக்கு வந்து மார்ஜினு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வியூ வந்து ஃபுல்லாக வந்து பேரிஷ் இந்த இடத்துலேருந்து. ஓகேவா, இந்த இடத்துலேருந்து நம்ம இந்த பொசிஷன் வந்து எடுத்துருக்கோம். ஏற்கனவே நம்ம க்ளோஸ் பண்ணது. இப்போ இந்த இடத்துல வந்து ஆப்ஷனை வந்து பை பண்ணியிருக்கோம். எவ்வளோக்கு வந்து பை பண்ணியிருக்கேன்னா புட்டை வந்து 214க்கு வந்து வாங்கியிருக்கோம். 214 ஆவரேஜ் கூட இருக்காது. ஆமாம், 214.1 14.55. ஓகேவா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பையை போட்டுக்கலாம். ஓகேவா, இங்கேருந்து இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு இதில் வந்து இந்த கால் லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. புட் லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டு. ஓகேவா, இது சேஞ்ச் ஆகணும் நம்மளுக்கு கரெக்டாக இந்த இடம். ஏன்னா வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் வேறு இருக்குது. அதனால் வந்து இந்த இடம் கரெக்டாக நம்ம வந்து ரிஜெக்ஷன் வந்ததுக்காக வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நிஃப்டி தான். ஓகேவா, நிஃப்டி கரெக்டாக இந்த இடத்துல வந்து போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ப்ரீமியம் வந்து டிகே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு புட்டியை வந்து பை பண்ணிக்கிட்டோம். எங்கே வந்து பை பண்ணிக்கிட்டோன்னா கரெக்டாக இந்த 214.55 இந்த இடத்துல வந்து வாங்கியிருக்கோம். ஓகேவா, ஸ்பீடாக இருக்கும். எப்படி இருந்தாலும் வந்து நம்ம 2% தான் வந்து நம்மளோட வந்து மார்ஜின். 2%னா இது எவ்வளோ வரனா 31,000. இது வந்து டிகே ஆகும். ஓகேவா, 24,830க்கு வந்து தாண்டக்கூடாது. தாண்டிச்சா நம்மளுக்கு 2% வந்து வந்துடும். இப்போ வந்து 24,574 830னா கரெக்டாக இந்த இடம். ஓகே, 830னா இந்த இதை தாண்டிச்சுன்னா நிஃப்டியில் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் வரும். அப்போனா வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல 2% வந்து லாஸ் வந்துடும். ஓகேவா, இது மேலே வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இது மேலே போகாது. ஏன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பேரிஷ் ட்ரேடு இந்த இடத்துல நிறைய பேர் எடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து போகாது. இது வந்து 2% வந்து போகணுன்னா இதை வந்து கிராஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ வந்து
நம்ம வியூ ஃபுல்லாக வந்து பேரிஷ் தான். பார்ப்போம் எப்படி ட்ரேடு வந்து போகுதுன்னு. இப்போதாவது என்னென்னா இப்போ ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது சிபிஆர் இருக்குது பார்த்தீங்களா, பாட்டம் சிபிஆர்லேருந்து காலையில் வந்து ஃபால் ஆகிட்டு அந்த இடத்துல அந்த ரிஜெக்ஷன் வந்து திருப்பி வந்து இந்த 750 இருக்குது பாருங்கள், 24,750, அது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து 25,000 வந்து காலை வந்து அவங்க நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா 24,500 இங்கே பாருங்கள், இந்த இடம் 500 வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 25,000 இருக்குது. அதனால் வந்து இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 24,750 வந்து பொசிஷன் வைக்கிறாங்க. பொசிஷன் எடுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, 24,800 வந்து ஒரு ஸ்டாடல் இருக்குது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கால் தான் வந்து அட்வான்டேஜ் இருக்குது. லோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புட்டு 24,500 இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்திங்கன்னா காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஆனால் இது மேலே எவ்வளோ தூரம் வந்து போனாலும் 24,800 தாண்ட விட மாட்டாங்க. திருப்பி வந்து டவுனுக்கு இந்த 24,750 தான் வந்து கொண்டு வராங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம பொசிஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 11 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் இருக்குது. இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 11 பாயிண்ட்ஸ் லாஸ் இருக்குது. அப்போனா இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு 22 பாயிண்ட்ஸ் 24 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அப்போனா வந்து 15,000 16,000 அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் இருக்குன்னா இதில் ஒன்றும் அப்டேட் ஆகலை, அதனால் 17,850 காமிக்குது நம்மளுக்கு. அதான் இந்த 0.9% 0.8% அந்த ரேஞ்சில் வந்து லாஸ் இருக்குது. 2% லாஸ் போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த 2% லாஸ் எங்கே வரும்னா இந்த இடத்துல வரும், 24,830 கிட்ட வரும். இப்போ வந்து என்னென்னா இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் இருக்கணும். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகி திருப்பி இந்த லோக்கு வரும். வந்துச்சுனால என்னென்னா 24,750 தான் வரும். திருப்பி அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும். பார்ப்போம் சப்போர்ட் எடுக்குதா, இல்லாட்டி கொஞ்சம் வந்து இந்த லோ வந்து 24,700 வந்து டெஸ்ட் பண்ணுதான்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து என்னென்னா ட்ரேட் வந்து ப்ராஃபிட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து இந்த 2 இடத்துலையும் வந்து நேற்று ட்ரேடுக்கு இருந்ததில் அதே அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டாண்டர்ட் பொசிஷன் எடுத்து வச்சுருக்காங்க போல் ப்ரோ ட்ரேடர். அது எதனா ஒரு இதுவாகி ஒரு ட்ரெண்ட் எடுத்தால் தான் உண்டு. அது வரைக்கும் என்னென்னா கன்சல்டேஷனில் தான் போகும். பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. திருப்பி வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் இன்னொரு 1 நாள் கழிச்சு. 3:23 ஆக்சுவலாக வந்து டேவோட லோவில் தான் இருக்குது. இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே விழல. இதே இடத்துல 24,750 இது பண்ணுறேன். ஏன்னா வந்து 2 பக்கம் வந்து இது இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா 25லேயும் 25,000லையும் 24,500லையும். இப்போ சார்ட்டில் வந்து 4 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸும், இன்னொரு லெக்கில் வந்து புட் லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட் லாஸும் இருக்குது. மொத்தம் வந்து 13-14 புள்ளிகள் வந்து நம்மளுக்கு லாஸ் இருக்குது. அந்த லாஸோடையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா லாஸ் தான் புக் பண்ண முடியுது. ஏன்னா 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில் பண்ணதுனால நம்மளால் வந்து ட்ரேடு பண்ண முடியல. ஓகேவா? இதே வந்து நம்ம ஸ்டாடல் வச்சுருந்தோன்னா என்ன ஆயிருக்கோன்னா அந்த ஸ்டாடல் பொசிஷன் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குமான்னு சொல்லி பார்ப்போம். இதை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இதில் 26 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கால் சைடில் ப்ராஃபிட் இருந்திருக்கும். புட் சைடில் வந்து எவ்வளோ வந்து புட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் வந்து இது 2 ஒன்றே தான் இருக்குது. இது 24, இது 22, ஒரு 3 புள்ளிகள் தான். என்னன்னா க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம 2,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட்டில் வந்து முடிச்சிருக்கலாம். இந்த ஸ்டார்ட்டில் வச்சுருந்தா நம்ம இந்த மாதிரி போடும்போது சிங்கிள் டைரக்ஷன் ட்ரேட் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து லாஸ் வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்குன்னா 0.5% வந்து லாஸ் வந்திருக்கு.